ஹாய் ஹலோ வணக்கம். சைலேஷ் கொலைனோட டைரக்ஷன்ல அடிவிசேஷ் நடிப்புல வெளியான படம் தான் ஹிட் த செகண்ட் கேஸ். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹிட் செகண்ட் கேஸ் வந்து 2022 வெளியாச்சு இந்த படம். இந்த படம் வந்து ஒரு பெரிய கிரைம் த்ரில்லர் டிராமா. இது கதையை நான் சொல்றேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி வந்து வீட்டில் இருப்பாங்க. கணவன் வந்து ஹைதராபாத் ஒர்க்குக்காக கிளம்புவாரு. விசாகப்பட்டினத்துல இந்த கதை நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி இது ஒரு தெலுங்கு படம். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்துக்கு போறவரு பாதியிலே ட்ரிப் ஆகி வீட்டுக்கு வந்துருவாரு. வந்த உடனே மனைவி வந்து இன்னொரு ஆளோட வந்து தொடர்பு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே மனைவி மேல கோவப்படுவாரு. ஆனா அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளியே போய் மாதர் சங்கத்தை கூட்டிட்டு வந்து நியாயம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, என்னை இது மாதிரி அடிக்கிறாரு, வற்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நியாயம் கேட்பாங்க. கேட்ட உடனே இவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தற்கொலை பண்ணிக்குவாரு. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட கதை. இப்ப வந்து அந்த சீன் அப்படியே கட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து புதுசா ஒரு கதை ஆரம்பிக்குது. அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணதேவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டர். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஸுக்காக போறாரு. ஒரு இடத்துல வந்து ஒரு படகுல வந்து ஒரு டெட் பாடி இருக்கும். அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சு யாரு கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு உடனே சிம்பிளா ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீனு அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெட் பாடியோட அண்ணனுக்கு போன் பண்ணி, இந்த இடத்துல ஒரு தம்பி செத்து கிடக்குறான் வாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாரு. உடனே அவங்க தம்பி வந்து ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு. வந்த உடனே தம்பி அழுவாரு. அழுத உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை வந்து உங்க தம்பி செத்து போயிட்டானு சொன்னேன், ஆனா ஸ்பாட்டுக்கு கரெக்டா நீ வந்துட்ட, எப்படி தெரிஞ்சது உனக்கு, அப்ப நீ தான் கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே அந்த கேஸை முடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஞானமான ஒரு தம்பி, ஒரு அண்ணன் அந்த கேஸை முடிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. அதாவது இந்த கேஸை இந்த அளவுக்கு முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அடுத்து ஒரு கேஸ் கிடைக்குது. அது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ். அந்த கேஸ் என்னன்னா, ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்கும். டெட் பாடி கிடைச்சோன்னே அந்த டெட் பாடியை செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னே 2 கையு, உடம்பு, 2 காலு, ஒரு தலை இப்படி இருக்கும். ஆனா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல என்ன வந்து பாத்தீங்கன்னா, தலை மட்டும் ஒரு பொண்ணோடது, கை ஒரு பொண்ணோடது, உடம்பு ஒரு பொண்ணோடது, கால் ஒரு பொண்ணோடது. அதாவது வந்து 4 பார்ட்டும் 4 பேர்த்தோடது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த தலைக்கு உண்டான பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு, அந்த மீதி இருக்கிற எல்லா பார்ட்டு பொண்ணுங்களும் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தினோட கதை. ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, அந்த ஒரு கணவன் மனைவியோட பிரச்சனை, அந்த பிரச்சனையும் இப்ப இந்த 4 பொண்களோட டெட் பாடியோட பிரச்சனையும் ரெண்டையும் முடிச்சு போட்டு கிளைமேக்ஸ்ல யாரு வில்லன் அப்படின்னு, யாரு இந்த சீரியல் கில்லர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தினோட கதை. இந்த படத்தினோட கதை வந்து சூப்பரா இருக்கும். இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் டிராமாவா அவ்வளவு ப்ராப்பரா சூப்பரா கன்வே பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஹீரோ தான். அவர் அந்த அளவுக்கு சும்மா மெனக்கட்டு நடிச்சிருப்பாரு. ஒவ்வொரு சீனும் கூர்மையா பார்த்து கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒரு ஸ்லோவா இருந்தா கூட அவர் அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல வந்து ஒரு பெரிய வேகத்தடை என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனாட்சி சௌத்ரியா சேஸ்திரியா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு ஹீரோயினி. அவங்க வந்து இந்த படத்துல ஒரு வேகத்தடை தான். எப்பயும் ஹீரோயின் படத்துக்கு ஒரு வேகத்தடை தானே, அது போல இந்த படத்துலயும் ஒரு வேகத்தடை இருக்குது. உங்களுக்கு ஸ்லோ படத்தை வேகமா போயிருக்கிற படத்தை ஸ்லோ பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயினி தூக்கி போட்டு அவங்களுக்கு ஒரு பாட்டை போட்டுவிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு காதல் கதையை போட்டுவிட்டு நம்மளுக்கு ஸ்லோ பண்ணி விட்டுருவாங்களா, அந்த மாதிரி இந்த கதையில இருக்கு. அப்புறம் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாப்பை கடந்து போனீங்கன்னா செகண்ட் ஹாப் வந்து ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் டிராமாவை நீங்க பார்க்கலாம். இந்த விமர்சனத்துல வந்து நான் சொல்லி இருக்கிறபடி அந்த 4 பொண்களையும் கண்டுபிடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு டீட்டெயிலா கிளைமேக்ஸ்ல வந்து இந்த வில்லன் யாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க எதனால எப்படி கொலை செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க காட்டாம விட்டாங்க. ஒரு மேலோட்டமா காட்டிட்டு விட்டுட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். இந்த படத்தினோட தயாரிப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நானின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்ல கூட நானி படத்தில் நடிச்சார்ல, அந்த ஹீரோ தான் இந்த படத்தினோட தயாரிப்பாளர். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் கூட இருக்குது. ஏன்னா கேமியோ ரோல் பண்ணிருக்கிறாரு நானி. அது ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்டா இருக்குது. இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு, கண்டினியூ பண்றதுக்கு நானி வந்திருப்பாரு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமா. ஆக்ஷன் படம்லாம் எனக்கு கிரைம் த்ரில்லர் டிராமா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படம் திருப்தியா அமையும் நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் சுலவா இருந்தா கூட செகண்ட் ஹாப் வந்து உங்களுக்கு ஆவரேஜா வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும்.